அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். மால்டீவ்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஐலாண்ட்ல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேங்க. நான் வாழ்ந்துகிட்டு இருக்க ஐலாண்ட உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ட்ரோன் வியூல காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக ஒரு சூப்பரான ட்ரோன் வாங்கிட்டேன். ஸோ இந்த ட்ரோன் மூலமா இந்த குட்டி ஐலாண்டு எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் மேல வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே சும்மா தாறுமாறா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் பண்ணக்கூடிய vlogs எல்லாத்தையுமே நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். நான் மனோ விக்ரம். நான் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஐலாண்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மால்டீவ்ஸோட கேபிட்டலான மாலை சிட்டில இருந்து குளுதுஃபுஷி இல்லாட்டி ஹனிமாது அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு நீங்க ஃபிளைட்ல வரணும். அங்க இருந்து ஒரு ஸ்பீட் போட் மூலமாவோ இல்ல ஃபெரி மூலமாவோ என்னோட ஐலாண்டுக்கு நீங்க வந்து சேர்ந்துடலாங்க. கேபிட்டல் மாலை சிட்டில இருந்து 249 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இந்த ஐலாண்டு. இந்த தீவு தான் நொலிவரம் அப்படின்ற ஒரு தீவு. நொலிவரம் இந்த ஐலாண்டு நார்த் மால்டீவ்ஸ்ல இருக்கு. திலமதி அட்டால் கூட இணைந்த ஒரு தீவு தான் இந்த தீவு. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டால் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாதால் அட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பக்கத்துல சிட்டி ஐலாண்டுகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுதுஃபுஷி இருக்கு, அதுக்கப்புறம் ஹனிமாது இருக்கு. பக்கத்திலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஐலாண்டு நொலிவரம் ஃபரு அப்படின்ற ஒரு ஐலாண்டு இருக்குங்க. இந்த நொலிவரம் அப்படின்ற ஐலாண்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான ஐலாண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐலாண்டு எவ்வளவு பெருசா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 2.17 கிலோமீட்டர் தான் இதனுடைய லென்த். இதனுடைய வித் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.50 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட வெறும் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள தான் இந்த ஐலாண்டே இருக்கு. ஆனா இந்த ஐலாண்டு தான் இந்த அட்டாலேயே ரொம்ப ரொம்ப பெரிய ஐலாண்டுங்க. மற்ற ஐலாண்டுகள் எல்லாமே இதை விட சிறுசா தான் இருக்கும். அப்ப எவ்வளவு குட்டியான ஐலாண்டுகள்லாம் இருக்குது அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த ஐலாண்ட்ல ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, கவுன்சில் ஆஃபீஸ் இருக்கு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கு, நிறைய கடைகளும் இருக்கு. இந்த ஐலாண்டில் கிட்டத்தட்ட 4 வருஷமா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா இடங்களுக்குமே நான் போயிட்டு வந்திருக்கேன் இந்த ஐலாண்டுக்குள்ள. இந்த ஐலாண்டில் கிட்டத்தட்ட 2746 மால்டிவியன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஃபாரினர்ஸ் எல்லாம் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பேர் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 100 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. 2746 பேர் தான் இங்கே மொத்த பாப்புலேஷனு. இந்த ஐலாண்டில் ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்காங்க. ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் படிப்பாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 700க்குள்ளே தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இந்த அட்டான்லேயே நிறைய பாப்புலேஷனை கொண்ட ஒரு ஐலாண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஐலாண்டு தாங்க சொல்லுவாங்க. இந்த ஐலாண்டுகளோட வீடுகள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதையும் ட்ரோன் வியூவில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற இடம் எல்லாமே ஃபாரஸ்டாக தாங்க இருக்கு. மேலே இருந்து இந்த வியூவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் தான் மக்கள் இருக்காங்க, கொஞ்சம் தான் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. மற்ற இடங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு ஃபாரஸ்டாக தாங்க இருக்கு. அது உண்மைதாங்க. இந்த ஐலாண்டில் 3ல் 1 பங்கு தான் மக்கள் வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மற்ற இடங்கள் எல்லாமே ஃபாரஸ்டாக தான் இருக்கு. இந்த ஐலாண்ட்லேருந்து பக்கத்து ஐலாண்ட் போகிறதுக்கு நிறைய போட் வசதியுமே இருக்குதுங்க. இந்த ஐலாண்டில் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபிஷிங் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரிசார்ட்டுக்கான ஜாப்ஸுக்கு நிறைய பேர் போகிறாங்க. இந்த ஐலாண்டில் ஃபார்மிங்குமே ஒரு முக்கியமான தொழிலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. ஐலாண்டோட மொத்த வியூவை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. பாருங்க, பார்க்கும்போதே ரொம்ப தூரமா போயிட்டே இருக்குங்க. நாங்க நினைச்சேன் கொஞ்சம் தூரத்துல இந்த ஐலாண்டை நம்ம பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா என்னோட ட்ரோனை நான் பறக்க வைக்கிறதுக்கு பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும். ரொம்ப தூரம் போக போக இந்த ஐலாண்டை என்னால முழுசா காட்ட முடியல. கடைசியில தாங்க இதை காட்ட ஆரம்பிச்சேன்.
ஆனால் தூரத்தில் இருந்து இந்த ஐலாண்டை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, சுற்றி பசுமையாக இருக்குது, எல்லா பக்கமும் தண்ணி நிறைந்திருக்கு. நான் இவ்வளோ நாளாக இருந்து இந்த மாதிரி ஒரு வியூவை நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு வியூவை உங்களுக்காக கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்காக பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நொலிவரம் ஃபரு அப்படின்ற ஐலாண்டு இங்கே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஐலாண்டுக்கு நான் நேர்லேயே போயிருக்கேன். அந்த ஐலாண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஐலாண்டில் ஃபுல்லாகவே சாண்டாக தாங்க இருக்கும். வாட்டர் எல்லாமே அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராகவே இருக்கும். ரொம்ப அப்படியே பளபளன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்டில் அப்போ சாண்ட் பேங்க் வரும். கடலுக்கு நடுவில் ஒரு சின்ன சாண்ட் பேங்க் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அங்கெல்லாம் குக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அந்த இடம். இங்கே இருக்கக்கூடிய பீச்சோட வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு ஜெட்டியில் இருக்கிறதெல்லாம் காட்டுறேன், அதை ஹார்பர்லாம் காட்டுறேன். ஹார்பரும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தாங்க இந்த இடம். ஐலாண்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் மனோ விக்ரம்.